ஹாய் கைஸ், வர்ஷிகா அவங்க லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போகிறாங்க. அதுவும் வண்டலூர் ஜூக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வண்டலூர் ஜூவை எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக அவகிட்ட நாமளும் வந்தோம் அப்படின்றத ரிவீல் பண்ணி அவளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாகவும் எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. சொல்லுங்க, நீங்க ஏன் வந்து இவ்வளவு பிடிவாதமா இந்த பிள்ளையோட இதுக்கு வந்து நான் பின்னாடியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வயசுல வந்து நான் எக்ஸ்கர்ஷன் போகும்போது மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நைஸா அவங்கள வந்து பார்ப்பாங்க. அது வந்து ஒரு குழந்தைங்க ஒரு ஜாய் இருக்கும். எனக்கு வந்து அது ஏங்கி இருக்கேன், இந்த மாதிரி நமக்கு வந்து அமையிலையே அப்படின்னு. அதை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ என் பொண்ணு வந்து, ஆனால் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ண போகுது. தூரத்துலேருந்து வேவ் பார்த்துட்டு அது இது பண்ணணுன்னு. ஸோ அது வீடியோவாக எடுத்தால் நல்லா இருக்குமே, அந்த அவங்க என்னெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும். நாங்கள் வந்து மறைஞ்சிருக்கணும், அதான் எங்களுக்கு டாஸ்க்கு. தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த இதில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். மாறு வேஷத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். மேடம் செம்ம ஹாப்பியா போயிருக்காங்க. அவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கர்ஷன். அவ பயங்கர எக்ஸைட்டடா இருக்காளா இல்லையோ, நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். எனக்கு வந்து இன்னைக்கு போறதுல ஆக்சுவலா உடன்பாடே இல்ல. வேண்டாம், அவளுடைய ட்ரிப் அவ ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும், நம்ம போக கூடாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு. ஒரு சைடு பார்த்தா அது ஓகே, இன்னொன்னு வந்து இதை vlog பண்ணலாம், அதெல்லாம் எடுக்கலாம், நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், அவளுக்குமே அது மெமரிஸ் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இந்த அசால்ட் ஆறுமுகம் உங்க கூட டிராவல் பண்றதா முடிவு பண்ணியாச்சு. பிளான் பண்ணிருக்கோம், பாப்போம் அவ கண்ணில் படாம ரிட்டர்ன் ஆகணும். இதுதான் நமக்கு இன்னைக்கு சேலஞ்ச். ஸோ நீங்களும் எங்க கூட இப்ப வந்து வர்ஷிகாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்கர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. வாங்க. கிட்ட வந்துட்டோமா? ஓகே. ஓகே, நம்ம வந்து வண்டலூர் ஜூ ரீச் ஆயிட்டோம். உங்க பாத்திரக்கூடாது. பிள்ளைங்க எல்லாம் அழகா வந்து நிக்கிறாங்க. இரு வேண்டாம், நம்ம எடுத்துடலாம். ஜூம் போனியா? போயிட்டு தான் எடுத்தேன். ஒரு செகண்ட் நம்மள பார்த்தாலுமே நம்ம கால் மாதிரி இருக்குன்னு நினைச்சிடுவாங்க. அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்களான்னு என்ஷூர் பண்ணிட்டு உள்ள நாங்களும் என்டர் ஆனோம். ஸோ கிட்ஸ் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க. மாறு வேஷத்துல ரெடி ஆயாச்சு. அது மாறு வேஷமாடா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஸ்டோல் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையுமே மண்டையில போட்டு கவர் பண்ணிடலான் இருக்கேன். அவ கண்டுபிடிக்க கூடாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் உனக்கு தரது இன்ஃபர்மேஷன். அடல்ட்டுக்கு வந்து 200, சில்ட்ரனுக்கு வந்து 50, பிலோ வந்து ஃப்ரீ, பிலோ 5. ஸ்கூல் சில்ட்ரன் எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ் அக்காம்பனி பண்ணாங்கன்னா 20 rupees. குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு நோ ஃபீஸ். ஹேண்டி கேமரானா 350 ரூபாய், வீடியோ கேமரானா 750 ரூபாய். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பேட்டரி வண்டிக்கு இதெல்லாம் உள்ள வாங்கணும். இது வந்து லைன் டீல் சஃபாரிக்கு எவ்ரி டியூஸ்டே இட் இஸ் அ ஹாலிடே. நம்ம திங்ஸ் எல்லாம் ஏதாவது நிறையா கொண்டு வரோம், சாப்பாடுனா உள்ள அலௌட் இல்லை. பட் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஃப்ரீயாக ரூம் எங்களுக்கு தராங்க, ஆக்சஸரிஸ் தராங்க, அந்த அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அங்கே வச்சுட்டு நம்ம போகலாம். இதில் டாய்லெட்ஸ் இருக்குது, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஸ்பேஸும் இருக்குன்னு போட்டுருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குதான். ஸோ ஈஸியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஓகே. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரீயாக இருக்குது இன்னைக்கு. வீக் டே பக்கா வேணும் சொல்லலாம். அதுதான் என்ட்ரி. போலீஸ்காரர் பார்க்குறார். முகமுடியா நீங்க
ஏன் இப்படி பாக்குறாரு? அங்கே இருக்காங்க பேர் மொத்த கும்பல் அங்கே தான் நிற்கிது. எங்கேப்பா அங்கே பா. டேஞ்சரஸ். இங்கே வா. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் அங்கே தான் நிற்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாமே. இப்போ ஆஃபீஸ் என்ட்ரி. நான் என்ட்ரியை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுதான் மேப்பு, என்னென்ன எங்கெங்கே இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியர் ஸோ நம்ம அங்கே இருக்கோம். இப்போ அங்கேருந்து நம்ம பேட்ரி வெஹிக்கிள் எடுத்து தான் போகணும். குழந்தைங்க மூவ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படி கூடவே மூவ் ஆகலாம். இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எங்கெங்கே இருக்குன்ற மேப் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. பண்ணிங்கன்னா எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், செலக்டிவாக எதாவது பார்க்கணுன்னா அது நம்ம ஃபஸ்ட் கவர் பண்ணுறது பெட்டர். ஓகேமே, சரி வாங்க. குழந்தை அவங்க தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே தான் நிற்கிறாங்க. ஓகே, பேட்டரி வண்டி வருது, அவங்களுக்காக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே ஏரியா இங்கே இருக்கு. மேபி அவங்க டூரில் முடிச்சுட்டு வந்து இங்கே விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இன்கேஸ் நான் அப்போ டாடி உன்னை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அவர் ரொம்ப ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. வர்றவங்க பூரா பார்ட்னராக வந்திருக்கானுங்க மூஞ்சி மூடிட்டு. இதில் நாங்களும் இப்படி வந்திருக்கோமா, எங்களுக்கே ரொம்ப அனீசியாக இருக்குது. என்னடா இது, நம்மளும் இந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டோமே அப்படின்னு. எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? என்னன்னா, இன்னைக்கு என் டீச்சர்ஸ் கல்ல நம்ம மாட்டோம். அவங்க நினச்சிப்பாங்க நம்ம என்னமோ அவங்கள நம்பாம வரோம். இட்ஸ் நாட் லைக் தட். வி ஜஸ்ட் வாண்டட் டு ரெக்கார்ட் இட். இதெல்லாம் எதுக்கு அவன் சொல்கிறான்னா, நாளைக்கு டீச்சர்ஸ் பார்த்து கழுவி ஊற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரு அவங்க காரணம். அப்படி நினைக்க கூடாது. நான் சும்மா அப்புறம் நாகி பேரண்ட் இது கூடவே வந்தாங்க அசிங்கமாலாம் நினைக்காதீங்க. எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த பேட்ரி வண்டியில் இப்போ பிள்ளைங்களாம் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வண்டியில் நம்ம போய் அவங்களை ஃபாலோ பண்ணணும். போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க பேட்ரி வண்டி. பப்பு பின்னாடி தான் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தியா குழந்தையா? 2 வண்டி இன்னொன்று கிளம்பிடுச்சு. ஆக்சுவலி அவங்க வண்டி பேட்ரி வண்டி போயிட்டுருக்காங்க. இன்னொரு வண்டி கிளம்பிடுச்சு. ஒரு 2வது வண்டி. ஆஹா, இதில் தான் பாப்பா போவோம் வாங்கிட்டு. ஏய், எல்லாத்துலேயும் பாப்பான்ற யூனிஃபார்ம் தெரியலையா, தூரத்தில் பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? நம்மளும் போவோமா வேணாமா? போவோம். நாங்கள் இப்போயே போகலாம், அப்போ தான் அடுத்த வண்டியில் பிடிக்க முடியும். வந்து அவுட் சைட் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை உங்கள் கிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொண்டு வரீங்கன்னா, அந்த சிப்ஸ் பேக்கெட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா அதெல்லாம் நாட் அலோட். என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கெட்டை கட் பண்ணிட்டு ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் ஒரு டப்பி கட்டி எடுத்துகிட்டு வந்துடுது. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால் ஆள் விட்டு பார்க்குறீங்களா? ஜூஸு, கோக்கு, வாட்டர் பாட்டிலெல்லாம் நீங்கள் பெட் பாட்டில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் திரும்ப போகும்போது அந்த பாட்டிலை கொடுத்தீங்கன்னா 10 ருபீஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நார்மல் பாட்டிலே ஊட்டியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த லெஃப்ட் சைடில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டிய இடம். பேட்ரி கார் எடுக்கணுன்னா ப்ளஸ் ஏதாவது சஃபாரி ரைட்ஸ் எதாவது போகிறீங்கன்னா இங்கே தான் நீங்கள் எடுக்கணும். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 150 பர் ஹெட். ஸோ 300 ருபீஸ். கிட்ஸ்னா 50 ருபீஸ். ஸோ ஒரு வழியாக டிக்கெட் எடுத்தாச்சு இங்கே பேட்ரி வண்டிக்கு. ஆனால் வர்ஷிகாவெல்லாம் போயாச்சு ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்து த ஜூ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேக்ஸு, அப்புறம் வாட்ச்சு, ஹேட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இங்கே இருக்குது. கண்ணாடி, பேக்ஸ் நிறையா இருக்குது, கீ செயின்ஸ், வாட்சஸ், உள்ளே நிறைய டாய்ஸ் இருக்குது. சரி வந்து இங்கே பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க கேஷ் எல்லாம் எதுவும் கொடுத்து விட வேண்டாம், நாங்கள் ரொம்ப சின்ன பசங்கன்றதுனால அவங்களால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. ஸோ நம்ம தான் ஏதாவது ஞாபகமாக வாங்கிக்கணும். பென்சில் பவுச், அனிமல் போட்டு சூப்பராக இருக்குல்ல, ஃப்ராக் மாதிரி இருக்க ஒரு பவுச், ரொம்ப அழகாக இருக்குது. ஷாப் என்ட்ரன்ஸ் எப்படிடா? அந்த சைட். ஓகே, இங்கே உள்ள நிறைய இருக்குது. வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நிறையாவும் இருக்குது. சரி, ஆனால் நம்ம வந்து இந்த பேட்சில் போகணும், அதனால் இங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு இஷ்யூ. என்ன இஷ்யூனா, வண்டி இருக்குது பட் ஆனால் ஓட்ட ஆள் இல்லை. நாங்கள் உள்ளே இது பண்ணும்போது டைம் 10:27. இப்போ டைம் வந்து 11:02. ஒரு 1/2 hour மேலே ஆகுது. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டிய ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாப்பா வந்து எப்படி பார்க்க முடியும், எப்படி இது பண்ணணும்னு தெரியல. Meanwhile, இங்கே வந்து சைக்கிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஹையரிங் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர், பைக் கூட இருக்குது. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 300 ருபீஸ் வந்து டெபாசிட் ஒன்று கொடுக்கணும். அது கேஷ் மட்டும்தான் இது பண்ணுறாங்க, ஜிபேயில் வாங்க மாட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு சைக்கிளில் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் போகலாம். a few minutes later. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா இங்கே வந்து குயிக் பைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவே டிரைவர்ஸ் லேட்டாக வராங்களான்னு தெரியல. ஐஸ்கிரீம் வாங்கி போக்கான்னு சாப்பிட்டு இருக்கோம். வண்டி இருக்குது, டிரைவர் இல்லை, புவர் மேனேஜ்மெண்ட்.
20 பேர் மேலே சேர்ந்தாச்சு. 2 வண்டி கிட்ட எடுக்கலாம், அந்த அளவுக்கு கூட்டம் ஆளுங்க இருக்காங்க. 2 வண்டி எடுக்கலாம், ஆனால் வந்து எடுக்கல இன்னும். சோதனை என்னன்னா போனவங்க வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவங்க போய் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க வந்துருவாங்க போல. சரி சும்மா உட்காந்துக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கோம். அவர் வர ஒரு ஐஸ்கிரீம் 50 ருபீஸுங்க. 50 ருபீஸ். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு பேட்டரி வண்டி ஏறிட்டோம். ஸோ வாங்க நம்ம எல்லா அனிமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸையும் பொறுமையாக ஒரு டூர் பார்த்துட்டு வரலாம். ஜூ டூர் ஆன். ஆனா இந்த புலி அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசுர புலி. என்ன கரடி வருகிறது? வருகிறது. எந்த நரி? நொந்த நரி. இது கலக்கலான புலி, இது களம் புகழ் புலி, இது வரி புலி, இது வேட்டை புலி. நாங்கெல்லாம் சிறுத்தை, எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? ஒரு அனிமல்ஸ் நாங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. வர்ஷிகா இந்த அனிமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாளா? இஃப் இன் கேஸ் அவள் மிஸ் பண்ணியிருந்தானா அட்லீஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கட்டும் அப்படின்றது தான் மொத்தமாக நாங்கள் ஒரு ஆன் த கோல இந்த வீடியோவை எடுக்கிறது. நாங்கள் பேட்டரி வண்டியில் போய் சில அனிமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸை கிட்ட இருந்து ஒரு டூர் பார்த்தோம். தெளிவாக ஒன்று சொல்கிறோம், வண்டலூர் ஜூவில் நீங்கள் குரங்கு, மான், பேர்ட்ஸு இது எல்லாத்தையுமே கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைக்கிள் அப்படி இல்லைன்னா பை வாக் போய் அனிமல்ஸை பார்க்குறது பெட்டர். பேட்டரி வண்டியில் வந்து போனால் சில செலக்டிவ் அனிமல்ஸை மட்டும்தான் இறங்கி போய் பார்க்க விடுறாங்க. அதுவும் 2 to 5 மினிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுலேயும் சில மெயின் அனிமல்ஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வண்டியில் ஏறலைன்னா ஹார்ன் அடித்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவசரமாக பார்க்குற போல தான் இருக்கும். 40 மினிட்ஸ் ஒரு ரவுண்ட் அடித்து அக்வேரியம் கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏறின இடத்துலையே கூட இறங்கிக்கலாம். ஸோ பேட்டரி வண்டியில் போனால் பர்பஸ் இருக்காது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் இந்த சிங்கம், யானை இது போல் அனிமல்ஸ்லாம் எங்களால் பார்க்கவே முடியல. ஐயோ திரும்பிருச்சே. போல ரைட் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ இதுதான் நாங்கள் வந்த இது. ஸோ பேட்டரி ரைட் முடிஞ்சிருச்சு. பாப்பா நீங்கள் பார்த்தீங்க அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்கள சரியாக எடுக்கவும் முடியல. எங்கே அவள் எங்களை பார்த்துட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற ஷாப்பில் நாங்கள் வந்து ஒரு டாட்டாய்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கு ஞாபகமாக ஏதாவது இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்குன்ட்டு மேக்னெட் வாங்கியிருக்கோம். அவளுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் வாங்கியிருக்கோம். என்ன அப்டேட்டுன்னு தெரியல, நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்க வந்து லயன் டைகர் சஃபாரி போவாங்களா இல்லாட்டி ப்ளே ஏரியா போவாங்களான்னு தெரியல. பட் அந்த கேப்பை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றில் ஏதாவது ஒன்று ஒப்பிக்கணும். நாங்கள் மார்னிங்கும் சாப்பிடல, மத்தியானமும் ஒன்றும் சாப்பிடல. ஸோ இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க். சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் ரொம்ப அழகாக வெல் மெயின்டைன்டாக இருக்குது. மேபி இங்கே ஒரு மணி நேரம் விளையாட விட்டால் கூட பிள்ளைங்க நல்லா மேபி அதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விளையாட வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா. ஏன்னா பெரிய பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்கும். இவங்க ரொம்ப குட்டின்றனால கேஷ் எதுவும் கொடுத்து விட வேண்டான்ட்டாங்க. ஸோ மேபி அவங்க ஹாப்பியாக விளையாண்டுட்டு வேணால் வரலாம். என்னென்னா ரொம்ப வெயில் வேறு இருக்குல்ல. ஸோ பிள்ளைங்களால் 3:30க்கு அவங்க ஸ்கூலுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே அமுதகம் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு நல்லா ஃபுட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. வேறு எதுவும் பஃபெல்லாம் இல்லாமல் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பிட்டுட்டு ஃபுல்லாகிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். 2 பிரியாணி போட்டுடலாமா? பிரியாணி இருக்கா? எல்லாமே 200 to 150 இந்த ரேஞ்ச். சிக்கன் 65 ஒன்று சொல்லலான் இருக்கேன். சிக்கன் பிரியாணி 3 விஷயம் சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி, முட்டை, ரைத்தா, இது என்னது? கிரேவி மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க.
2 பீஸ்கள், ஒரு லெக் பீஸ் வந்துருக்கு. டேஸ்ட் ஓகேவா? பிரியாணி மாதிரி இருக்கா? இப்பொழுது பார்மையா ஒரே கல்பா என்னடா விழுங்கிட்டேன் பாரா. தக்காளி சாதம் மாதிரி இல்லை. இதெல்லாம் ஓவர் நக்கலு. கிரேவி வச்சு பார்க்கலாம். ஓகே, பரோட்டா கிரேவி மாதிரி என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? சிக்கன் 65 ரொம்ப சூடாக இருக்குது. 1 2 3 4 5 6 பீசஸ் இருக்குது. ஆகா பின்றடா. சூடாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. உள்ளெல்லாம் குக்காக இருக்குது சொல்கிறாங்க. என்ன பண்ண போறா? ஆகா நல்லாக்கா. நெக்ஸ்ட் இப்போ எப்படி குடிக்கிறான்னு பிடிப்பேன். சும்மா வரல, நல்லா டைட்டாக கட்டிட்டேன். என்ன பண்ணுவோம்னா உள்ளே விட்டு ரீச் ஆயிட்டு யானை தும்பிக்கை வச்சு உரியரும் ஒரு ஃபீலிங். என்ன ஒரே கல்பல முடிச்சிட்டேன்? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. இதில் வந்து அரை பாட்டில் கோக் கூட பண்ண. இது வந்து 65 ரூபாய். ரொம்ப காஸ்ட்லி. எல்லாம் அப்படிதான் இருக்குது. குடிச்சு முடிச்சுட்டு பேச. ஸோ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஒரே பச்சை சொக்கையாக இருக்குது பார்க்கில். எல்லா குழந்தைங்களும் இங்கே வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் உள்ளே போய் லைனில் உட்காந்துருக்காங்க. வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரோவாக வந்து குழந்தைங்க போய்கிட்டு இருக்கு. சூப்பராக ஆர்கனைஸ்டாக கூப்பிட்டு போகிறாங்க கிட்ஸை. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க லைனில் நிற்கிற வச்சுருக்காங்க எல்லாரும். ஒன்று இந்த பக்கம் வருவாங்க, இல்லாட்டி அந்த சைடு அவுட் கேட் ஒன்று இருக்குது, அப்படி போக வாய்ப்பு இருக்குது. எதற்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கிறது முக்கியம். ஒருவேளை இந்த பக்கம் திரும்பினாங்களா ட்ரா ஓட்டம். உங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் உண்டு. நாங்கள் போயிட்டு யார்கிட்ட போய் டைம் மட்டும் கேட்டு வரியா? எதுக்கு 500 rupees சேலஞ்ச். வராங்களா? பேச்சு போடுவோம். எங்கடி போய் இப்படி வந்துட்டேன். இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல. மேபி அடுத்து லைன் சஃபாரியாக இருக்கும். ஆனால் டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. அப்படியா? டீர் உங்களுக்கு தெரியுதா? வாய்ப்பே இல்லை. உனக்கே தெரியல? எனக்கு தெரியுது. டீரை டிஸ்டர்ப் பண்ண ஆக்சுவலி முட்டும். ஏதோ கூப்பிட்றாங்க முட்டும். ஸோ நடுவில் வந்து எங்கேயோ இருந்து ஒரு மான் வேற வந்துருச்சு. அதனால பெரிய கொம்பெல்லாம் வச்சுருந்ததுனால பசங்க இதை பார்த்து நல்லா கத்திட்டு வேற இருந்தாங்க. அப்புறமா அதுவே அப்படி போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், குழந்தைங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதனால அப்படியே மூவ்மெண்ட்டில் நாங்கள் மூவிங்கில் ஸ்பீடாக வந்துட்டோம். போய் காரில் உட்காந்து வெயிட் பண்ணலாம். அவங்க பஸ் ஏறுறத முடிஞ்சா கவர் பண்ணலாம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிடுவோம். சரி, வண்டியில இருக்கு.
வெரி குட். செம்ம ஸ்வீட்டாக குழந்தைங்க வந்து அவங்களுடைய ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்மளும் போய் காரில் ஏறுவோம். குழந்தைங்க அவங்களுடைய பார்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுவும் வர்ஷிக்கா போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக குழந்தைங்க சஃபாரி போனாங்களான்னு தெரியல, பட் ஸ்டில் தே ஹேட் அ கிரேட் டைம்னு பார்த்தாலே தெரியுது. ஹாப்பியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வேனில் ஏற போகிறாங்க. அழகாக பிள்ளைங்க ஏறிட்டு இருக்காங்க. ஸோ ரிவீலிங் டைம். வர்ஷிகாக்கு நாமளும் ஜூக்கு பின்தொடர்ந்து வந்தோன்றத சொல்ல போகிறோம். 2 hours later. ஹாய் வர்ஷு. பாப்பு, how was your day? Happy India? ஆமா என்னெல்லாம் பார்த்த? காட்டியா? ஏய் வாவ், எழுதுனியாடா? பாரா ஓ மை காட். எழுதுனது எங்கெல்லாம் உட்காந்து எழுதுனி? ஸ்நாக் டைம்ல எழுதி இருக்க பாரு என் தங்க பிள்ளை. You didn't miss me? no I did fun You had fun, huh? yeah வெரி குட். ஓ ஓகே. அப்புறம் நீங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டீர் வந்துதா? எப்படி தெரியும் டீர் வந்துதா? நியூஸ்ல போட்டிருந்தாங்க. திடீர்னு டீர் வெளில வந்துருச்சு ஜூல. டீர் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப கொம்பு உள்ள டீரா, கொம்பு இல்லாத டீரா? வந்து முட்டை எல்லாம் வந்துச்சு. Oh my God. அப்புறம் இது அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? உனக்கெல்லாம் எப்படி தெரியும் நான் போயிருக்கேன் மேடம் வண்டலூர் ஜூ. நாங்களும் போயிருக்கோம்ல வண்டலூர் ஜூக்கு. சரி ஷாப்பிங் பண்ணியா? ஷாப்பிங் பண்ணியா? அவங்க வாங்கி தரல வாங்கி தரலையா? இதுக்கு தான் எக்ஸ்கர்ஷனுக்கு பேரண்ட்ஸ் வரணும். புரியுதா? எப்படி உனக்கு வந்தாங்க உன் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி? Oh my god. Oh my God. ஐயோ இவங்க என்ன பண்ணிட்டு ஆனா சமத்து பிள்ளை, என்ன தொண்டெல்லாம் கட்டி இருக்கு. போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணீங்களா வேன்ல? பாட்டு பாடிட்டே போனீங்களா? பப்புக்குன்னு எக்ஸ்கர்ஷன் வந்து நம்ம வாங்கிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? எலிஃபென்ட் போட்ட பேக்கும் பாண்டா போட்ட சானிடைசர். நீ பாத்தியா அட்லீஸ்ட்? எலிஃபென்ட் நீ பாத்தியா? நாங்க பார்க்கல. எலிஃபென்ட்டே காணோம் நாங்க பார்க்கும்போது. இது உன்னோட எக்ஸ்கர்ஷன் நாங்க வாங்க. அங்க கடையில பாத்தியா டாய்ஸ்? ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய், டேக் கேர். அண்ணா அறிவாலயம் ஜுவாலஜிக்கல் பார்க், அதுங்க தான் போயிருந்தீங்க இன்னைக்கு. ஓகே.